சரவண பவாய. இடம் ஏதும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் நம்மிடம் எல்லாம் உள்ளபோது நாம் நடந்து கொள்ளும் முறையும் வெற்றியை நமக்கு தீர்மானிக்கின்றது. நாம் வெற்றியை தேடி எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நமது வெற்றியை தீர்மானிக்கும் என்று அப்பன் அருளுகின்றார். நாம் தேவைகள் இருக்கும் வரை நம்மை தேடுவார்கள். நம்மிடம் தேவைகள் நடக்காது என்று நினைத்தால் பல அடி தூரத்தில் இருந்து பாரபட்சமின்றி தூக்கி வீசிவிடுவார்கள். அதனால் நாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நாம் அவர்களுடன் பயணம் செய்தது நம்முடைய தவறே தவிர அவங்களுடைய தவறு ஒன்றுமில்லை என்று அப்பன் அருளுகின்றார். நேர்மையாக இருந்தால் அருளை பெற்றிடலாம். ஆனால் பொருள் பெறுவது மிகவும் கடினம். அப்படி கிடைத்தால் அது நிலைத்து நிற்கும், நம்மை விட்டு போகாது. அதேபோல் அளவுக்கு அதிகமாக பொருள் சேர்க்க ஏறும் ஒவ்வொரு படிக்கட்டுகளும் ஒவ்வொரு மனிதர்கள். இப்படி மனிதர்களை மிதித்து ஏறினால் மட்டுமே அளவுக்கு அதிகமான பொருள்கள் சேரும். ஆனால் நிம்மதி இருக்காது. இது கலியுகம் என்று அப்பன் அருளுகின்றார். அப்பன் அருளுகின்றார், நீ இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கச் செய்வேன் என்று. எனது அருள் என்றும் உனக்கு உண்டு. என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன். யாமிருக்க பயம் ஏன் என்று அப்பன் அருளுகின்றார். மனிதனிடம் அஞ்சியும் வாழக்கூடாது, கெஞ்சியும் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் நம்மை கோழை என்று நினைப்பார்கள். இறைவனுக்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்தால் போதும், உன்னை எவராலும் வெல்ல இயலாது என்று அப்பன் முருகன் அருளுகின்றார். நாம் வாழும் வாழ்க்கையில் உடலில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து உண்டு. ஆனால் மனதளவில் ஏற்படும் காயம் நாம் யார் மீது அதிக அக்கறை பாசம் வைக்கின்றோமோ அங்கு ஏற்படுகின்றது. ஆனால் அதற்கும் மருந்து உண்டு என்று அப்பன் அருளுகின்றார். அந்த மருந்து அப்பன் முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவண பவ என்று நினைத்து கொண்டே இருந்தால் இது சிறந்த மருந்தாகும். இதைவிட சிறந்த மருந்து இந்த உலகில் வேறெதும் கிடையாது என்று அப்பன் அருளுகின்றார். ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் மகன் ரவி முருகன். கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினார், கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே. கந்தன் காலடியை வணங்கினார், தந்தை பரவனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். தந்தை உள்ளூரையா, உள்ளூரையா முருகா உன்னடி காண்கையிலே. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா, எண்ணத்தில் ஆடவில்லையே. எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் எண்ணத்தில் ஆடவில்லையே முருகையா, எண்ணத்தில் ஆடவில்லையே. மண்ணுக்குள் மகிமை பெற்ற மாமலை முருகன் போல் மற்றொரு தெய்வம் இல்லை. பன்னீரில் அபிஷேகம், நீரில் அலங்காரம், அதிரூபம் கொண்ட முருகன். நீ புரியாமல் அடியேன் பிழை 100 செய்தாலும் பொறுத்தருளும் செல்வக்குமரன். பொய்யான மயிலேறவும் காட்சி எழியாவும் ஒளி வீசும் தெய்வாம்சமே. பொய்யான என் வாழ்க்கை புவி மீது நிலையாக அருள் செய்ய வர வேணுமே.